சகோதர சகோதரிகளே, தேர்தல் களத்தில் இருக்கோம், தேர்தல் நேரத்தில் இருக்கோம். எந்த நேரமும் கூட அறிவிப்பு வெளியிடலாம் என்கின்ற ஒரு நேரத்தில் காத்து கொண்டிருக்கின்றோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்தல் களத்தில் மக்களுடைய உண்மை முகமெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், நம்முடைய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த 39+ பாண்டிச்சேரி 1 40 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறேன். அதற்கு அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட்டு திமுக கொடுக்கும். நான் கண்டிப்பாக நான் கமலஹாசன் அவர்கள் மீது ஹார்ஷாக இருக்க போகிறதில்ல. அவர்கள் மீது நான் மற்றவங்களாம் நிறையா வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, டிவியை உடைச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. இது தமிழகத்தில் தனித்து ஒரு அரசியல் கட்சி நடத்துவது எவ்வளவு கடினம், அதுவும் 2 கட்சிகளுக்கு மத்தியில் மக்களுக்கு ஒரு மாற்றமாக நிற்க முடியும் என்று ஒருவர் பேசினால் எவ்வளவு கஷ்டம் என்பதை கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு இணைந்திருப்பது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எந்த அளவுக்கு ஜனநாயகம் கேலி கூத்தாயிருக்குன்னா, யாரை எதிர்த்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்தாரோ 2021 சட்டப்பேரவை தேர்தலில், இன்றைக்கி அவங்க ஓட்டு போட்டு தான் இவர் ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டிய நிலைமை 2025. அதனால் இந்த நேரத்தில் மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லாத்தினுடைய உண்மை முகத்தை பார்க்குறாங்க. 2024 தேர்தலையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. தமிழகத்தில் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக அது லெஃப்ட்டு, ரைட்டு, மையம், அந்த 3 புள்ளிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதனால் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு அழைப்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இளைஞர்கள் எல்லோரும், பெண்கள், மகளிர்கள், மாற்றத்தை யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ உங்களுடைய பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம்தான் நீங்கள் வரணும். உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், எங்களோடு நீங்கள் இருங்கள். ஒரு மாற்றத்தை உறுதியாக நாம் செய்து காட்டுவோம். 2வது, இப்போ ட்ரக்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதுவும் நேற்று NCB அதிகாரிகள் டெல்லியில் ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஜாஃபர் சாதிக்கினுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு செய்தி குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்திருக்கின்றாங்க. 2019 ஹோட்டல் வாங்கினது, அதன் பிறகு மங்கை என்கின்ற படத்துக்கு முழுவதுமாக ட்ரக்ஸ் மூலமாக வந்த பணத்தின் மூலமாக அந்த மங்கை படத்தை ஃபைனான்ஸ் பண்ணது. அதன் பிறகு தமிழகத்தில் அரசியல் சார்ந்த புள்ளிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரக் பெண். எனக்கு ஆச்சரியம் என்ன, எனக்கு நிறையா செய்தித்தாளை பார்க்குறேன். ஒரு செய்தித்தாளில் ஃபிலிம் ப்ரொடியூசர்னு போட்டிருக்கீங்க, இன்னொரு செய்தித்தாளில் ட்ரக்குன்னு போட்டிருக்கீங்க. ஆனால் எங்கேயுமே ஒரு சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை காணாமே. இன்னைக்கு பிஜேபிக்காரங்க ரோட்டில் நடந்து போய் ஏதாச்சும் கீழே விழுந்துட்டா கூட பிஜேபி அப்படின்னு போடுறீங்க. அதனால் இன்னைக்கு அவர் திமுகவினுடைய முக்கியமான புள்ளி என்பதை யாரும் மறுக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. காரணம், திமுகவினுடைய அயலக அணியில் ஒரு பெரிய புள்ளியாக இருந்து அதன் மூலமாக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பகுதியிலும் கூட தன்னுடைய ட்ரக் நெட்வொர்க் அது பலப்படுத்துவதற்கு திமுகவை பயன்படுத்தி கொண்டார். அதே நேரத்தில் திமுகவினுடைய முக்கியமான தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர். அதனால் தமிழக மக்கள் அதை கூர்ந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாஃபர் சாதிக்கை பிடிச்சா பத்தாதுங்கண்ணே. அரசு நடத்தக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். 2வது, அரசே ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டு திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளே சாராயாலை நடத்திவிட்டு ஒரு ஜாஃபர் சாதிக்கை பிடிச்சிட்டு நான் போதை கலாச்சாரத்தை ஒழித்து விடுவேன்னா அது ஒழியாதுங்கண்ணா. இதை மக்கள் உணர்கின்றார்கள். 2024 அவருடைய வாக்கும் கூட இதை சார்ந்து இருக்கும் என்று நம்புகின்றேன். அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கூட NCB அதிகாரிகள் தெய்வ தாட்சணியம் இல்லாமல் அவர்களை பிடிக்க வேண்டும், அவர்களை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும், நீதியின் முன்பு நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. கேளுங்கண்ணே. இன்னைக்கு மத்திய தேர்தல் பாஜகவோட இன்னைக்கு இரவு நடைபெறுது. நாளை நமக்கு தேர்தல் பட்டியல், தமிழக பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்கு. அண்ணே, நான் உங்களோட தான் இருக்கிறேன் சென்னையில். அண்ணே, உங்களுக்கு தெரியும் பல லிஸ்ட் வரும். குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ தான் நம்முடைய அலையன்ஸ் எல்லாம் வேறு வேறு மாநிலத்தில் அந்த ஃபைனலைசேஷன் நோக்கி வருது. குறிப்பாக ஆந்திராவில் ஜனசேனா, தெலுங்கு தேசம் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, மகாராஷ்டிராவில் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக பத்திரிகைகள் நம்ம பார்க்குறோம். இன்னும் பீகாரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சீட் ஷேரிங் அலையன்ஸ் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் முதல் பட்டியல் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம், கூட்டணிகள் பெரிதாக இல்லாத ஒரு மாநிலம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் இருக்கக்கூடிய பகுதி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய பட்டியல் இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியாதுங்கன்னா, அது வரும் பொழுது மிச்ச மாநிலங்கள்லாம் சார்ந்து வரும் என்று நம்புகின்றோம். அதிகாரப்பூர்வமாக எனக்கு செய்தி என்னுடன் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன்.
தேர்தல் ஆணையர் அருண் கோயில் ராஜினாமாவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அவருடைய ராஜினாமா சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னு இருக்காங்க திமுகவும் சரி காங்கிரஸும் சரி. ஏன்னா குறிப்பாக தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை அதிகாரிகள் ரிசைன் செய்வது, இது ராஜினாமா செய்வது புதிதில்லை. ரெசிக்னேஷன் என்பது நார்மல் ப்ராசஸ். ராஜினாமா செய்கிறாங்க, வெளியே போகிறாங்க, வர்றாங்க. இது ஒரு புதுசு கிடையாது. அது அருண் கோயில் அவருடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு அதன் பிறகு தேர்தல் ஆணையத்துக்குள்ளே வந்து 2027 வரை அவருக்கு பதவிக்காலம் இருக்கும். ப்ராப்ளி அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருப்பதற்கும் வாய்ப்பு. இன்றைக்கி அருண் கோயில் அவர்கள் எதுவுமே சொல்லாமல் நான் எப்படி ஒரு கருத்து சொன்னால் சரியாக இருக்குமாங்கண்ணா? ஒரு பக்கம் எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்கிறாங்க, இல்லை ஆளுங்கட்சி அவங்களுக்கு இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சில நண்பர் சொல்ல, இல்லை எதிர்க்கட்சி தான் தொந்தரவு பண்ணாங்க அவருக்கு. அதனால் அவர் அதிகாரப்பூர்வமாக எதற்காக இந்த பணியிலிருந்து நான் ராஜினாமா செய்கின்றேன் என்று சொல்லும் வரை யாராக இருந்தாலும் கருத்து சொல்வது சரியாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் கமல் அண்ணன் மாதிரி பேசுகிறேன்னு பார்க்காதீங்க, பட் இதான் உண்மை. அவர் ஒரு தகவல் சொன்னார்னா அதன் பிறகு என் கருத்தை சொல்கிறேங்க. அண்ணா நீங்கள் பார்ப்பீங்கன்னா அடுத்த 2-3 நாட்களில் பார்ப்பீங்க. குறிப்பாக மிக அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பலம் பொருந்திய தலைவர் பாரிவேந்தர் அண்ணன், பலம் பொருந்திய தலைவர் அவர் பெரம்பலூர் நிற்கிறாங்க. ஏசி சண்முகண்ணன் பலம் பொருந்திய தலைவர் அவங்க நிற்கிறாங்க. அதே போல் ஜான் பாண்டியன் அண்ணன், முக்கியமான தலைவர்கள் சரத்குமார் அண்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு அந்தந்த பகுதியிலே முக்கியமான தலைவர்கள் ஆளுமைகள் ஆதரவு கொடுத்து வர்றாங்க. அதனால் இந்த முறை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு பகுதியாக ஒரு சீட்டாக நாங்கள் அணுகிறோம். நீங்கள் அதை பார்ப்பீங்க வருகின்ற காலத்தில். அதில் கூட்டணி கட்சிகள் நம்மை பலப்படுத்துகிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் மூத்த தலைவர், நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, தொடர்ந்து பார்ப்பீங்க. நிறைய கட்சிகள் அண்ணன், கட்சிகள் என்று சொல்வதை விட, நிறைய கட்சிகள் என்று சொல்வதை விட, யாரெல்லாம் மோடி அவர்களுடைய சித்தாந்தம், குறிப்பாக அடுத்த 25 ஆண்டுகள் நமக்கு இருக்கக்கூடிய பார்வை, இந்தியாவை பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல், அதையெல்லாம் வைத்து தான் தலைவர்கள் நம்மகிட்ட வர்றாங்க. 2-3 நாட்கள் பொறுத்திருங்கள், சரியான நேரத்தில் அதை பற்றி பேசுவாங்க. வேற என்ன? பல்லாவரம்ல அமைச்சர் தாமு அன்பரசன் பேசும்போது திமுகவை ஒழிச்சிருவோம் மோடி சொல்றாரு, நான் அமைச்சராக மட்டும் இல்லைன்னா அவரை பீஸ் ஆக்கிடுவேன்னு பேசியிருக்காரு. அதுக்கு நேற்று தான் எங்கள் மாவட்ட தலைவர் அதை சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன சொன்னார்? தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் தெரிவிக்கல. மாவட்ட தலைவர் வேற ஏதாவது சொல்லியிருக்காரு. ஒரு அப்பா அத்தாக்கு பிறந்திருந்தா மாவட்ட தலைவர் மேலே கை வைன்னு சொன்னாரா? அப்படி சொன்னாரா? சரி. அதனால மாவட்ட தலைவரும் தாமு அன்பரசனும் சண்டை போட்டுக்கிறாங்க. இடையில நான் என்னென்ன தாமு அன்பரசனை சமாளிக்கிறதுக்கு எங்கள் மாவட்ட தலைவர் போதும். அந்த வேதான பத்திரிகையாளர் சந்திப்பதோ காரசாரமாக பேசியிருக்காரு. அதனால் முதல்ல அன்பரசன் அவர்கள் எங்கள் மாவட்ட தலைவர் மீது கை வைக்கணும். அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன், என் மேலே கை வைக்கட்டும். அப்புறம் என்னை தாண்டி மோடி ஐயா இருக்கிறான். ஸோ 2 படி தாண்டி தானே போகணும். முதல் படி வரும் பொழுது தாண்டு வரான்னு பார்ப்போம். இப்போ 2வது படி நான் இருக்கேன்ல. அதனால் வெத்து வேட்டெல்லாம் பேசாமன்னே எங்கள் மாவட்ட தலைவர் நேற்று சவால் விட்டுருக்காரு. அதனால் மாவட்ட தலைவருடைய சவாலை ஏற்றுக்கிட்டு ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும். அதன் பிறகு நான் பேசுகிறேன். அண்ணே இதெல்லாம் விட்டுருங்கண்ணே, அந்த சீட்டு ட்ராமாலாம் விட்டுருவண்ணே. அவர்கள் எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதை கொடுக்காது. தொடர்ந்து தான் பார்க்கறது, புதுசு கிடையாது. எலெக்ஷன் நேரத்தில் பகடை காய்களாக பயன்படுத்துவது மட்டும்தான் திமுகவினுடைய நோக்கம். அதனால் அந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போகலண்ணே. நான் கேட்குறேன், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க, பதில் நான் சொல்கிறேன். கொடுத்துருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்லேருந்து, ஹஜ் யாத்திரையிலிருந்து, அவர்களுக்கென்று கொண்டு வந்திருக்கக்கூடிய மைனாரிட்டி கான்சன்ட்ரேஷன் கிளஸ்டர் திட்டத்திலிருந்து நிறைய சொல்ல முடியும். திமுக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு பகடை காயாக இஸ்லாமிய சகோதரர்களை கிறிஸ்தவ சகோதரர்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் நீங்கள் சீட்டு கொடுக்குற கேள்வியெல்லாம் 2வது கேள்வி. நான் முதல் கேள்விக்கே அவங்ககிட்ட பதில் இல்லையல்ல. போலாமாண்ணே? திரும்ப